Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இந்த பிளவுஸ் ஆக்சுவலா இதுதான் வந்து சாரியோட வந்த பிளவுஸ் சாரி ஃபுல்லா வந்து ஒரு கிரீன் கலர் அண்ட் கோல்டன் கலர் காம்பினேஷன்ல ஒரு டிஷ்யூ மெட்டீரியல்ல இருக்கு அண்ட் பார்டர் வந்து ஒரு ப்ளூ கலர்ல இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த பிளவுஸில் ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, பார்டரில் ஒரு ப்ளூ கலர், இந்த கலரில் ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு சின்ன பொண்ணுக்கு தான் ஸ்லீவ் வந்து குட்டி ஸ்லீவ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ட்ரேசிங் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு பேப்பர் காட்டுறேன், அதில் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ ஒரு சின்ன 5 inch ஸ்லீவில் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கிராண்டாக ஹெவியாக இருக்கிற மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். கீழே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வர மாதிரியும் இடையில கொஞ்சம் லைன்ஸ் போட்டுட்டு மறுபடியும் ஒரு லேயர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மறுபடியும் லைன்ஸ் மாற்றி வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ராயிங்கை நான் அந்த கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எப்படி யூஸ் பண்ணி அந்த சாரிக்கு மேட்ச் பண்ணான்றதை காட்டுறேன் பாருங்கள். இந்த ட்ராயிங் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் லீவ்ஸ் போட்டிருக்கேன், அது கூட குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய ஃப்ளார் இருந்தது. நீங்கள் பேப்பர் ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஃப்ளார் இருக்கும். அதை நம்ம லாஸ்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லீஃபை ஃபில் பண்ணிடலாம். இந்த லீஃபோட ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். லைக் இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டுட்டு அடுத்து இந்த பக்கம் தனியாக ஒரு ஷேப், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஷேப் வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஃபில் பண்ணலாம். சாட்டின் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறோம். கரெக்டாக அந்த லீஃபோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி க்ராஸாக ஒரு லைன் போட்டுட்டு கீழே ஒரு லாக் போட்டுக்கலாம். திரும்ப மேலே போயிட்டு மேலேயும் ஒரு லாக். நான் ஃபர்ஸ்ட் த்ரெட் வச்சு ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவுட்லைன் கொடுக்க போகிறேன். அப்போ தான் வந்து ஷேப் நல்லா எடுக்கணும். ஸோ ஒரு சில இடத்துல இந்த மாதிரி செய்யணும், ஒரு சில இடத்துல வந்து சரி அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபில்லிங் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஷேப்ஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா ஷேப் நல்லா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லீஃப் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். எல்லாத்துலேயுமே சாட்டின் ஸ்டிச்சஸ் தான், எல்லா போர்ஷன்லையும் முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் போடும்போது காட்டுறேன். இப்போ இந்த பெரிய லீஃபுக்கெல்லாம் ஃபில்லிங் கொடுத்து முடிச்சுட்டேன். இதுக்கு அவுட்லைன் வந்து நம்ம லாஸ்ட்டாக பண்ணலாம். நான் சரி ஒர்க் எல்லாத்துக்கும் பண்ணும்போது சேர்த்து பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன ஃப்ளார் இருக்கு இல்லையா, ஒரு 5 petal ஃப்ளார் போட்டிருக்கேன். அதில் வந்து நம்ம இந்த சாரீ கலருக்கு மேட்சிங்காக பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்பர் 3 சைஸ் பீட்ஸ் இது. இதை வந்து ஒரு ரவுண்டுக்கும் ஒரு பெட்டலுக்கும் ஒரு பீடு அது மாதிரி வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இது ஒரு பெட்டல், இங்கே ஒரு பீட் வச்சுட்டு சும்மா சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க ஒரு கேப்புக்காக. அடுத்து கொஞ்சம் இன்னொரு பீடு, இன்னும் ஒரு ஸ்டிச் போட்டு இன்னொரு கேப் விட்டுட்டு, ஏன்னா நம்ம இந்த பீடை சுற்றி ஜர்தோஸ் வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் கேப் விட்டு போடுறோம். இந்த மாதிரி ஒரு 5 பீடு வச்சு ஃப்ளவரை ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் கேப் கிடைக்கும் ஜர்தோசி போடுறதுக்கு. இப்போ இதுக்கு பக்கத்துலேயே வந்து சின்னதாக 2 லீஃப் நார்மல் லீஃப் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நம்ம கோல்டு கர்தானா யூஸ் பண்ணலாம். சாரீ வந்து ஃபுல்லாக கோல்டன் ஷேடு தான், அதாவது இந்த டிஷ்யூ சாரின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் கோல்டு நிறையவே இருக்கிற மாதிரி தான் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 பீட் வச்சுக்கலாம். ஒரு சின்ன லாக் போட்டுட்டு திரும்ப சைடில் போயிட்டு மேலே ஒரு லாக்கு, இன்னும் ஒரு 2 பீட். குட்டி கர்தானா எடுத்திருக்கேன். அதே மாதிரி கீழே ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப மேலே சைடில் போயிட்டு மேலே ஒரு லாக், இன்னொரு 2 பீட். இதே மாதிரி இது ஒரு பாதி லீஃப் முடிச்சிருக்கோம், இன்னொரு பாதியும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த லீவ்ஸ் கர்தானா பீட்ஸ் வச்சு லீவ்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த ரவுண்ட் பீட் வச்சு ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்கோம்ல, இதை சுற்றி வந்து ஜர்தோசி அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு பீடோட உள்பக்கத்தில் இருந்து த்ரெட் எடுத்துட்டு ஜர்தோசியில் வந்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் நீட்டுக்குள்ளே போகிற அளவுக்கான ஜர்தோசி பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து இந்த பீடை சுற்றி அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறோம். ஆனால் அது வந்து ரிப்பீட் ஆகணும், ஓவர்லேப் ஆகி அடுத்த பீட் வரைக்கும் போகணும். இப்போ இந்த பீடு சுற்றி அவுட்லைன் கொடுத்துட்டோமா, அடுத்த பீஸ் எப்படி வரணும் அப்படின்னா அடுத்த பீடை சுற்றி கொண்டு போகணும். ஸோ இப்போ அடுத்த பீஸ் ஜர்தோசி எடுக்கிறேன். இது வந்து இதை சுற்றி அவுட்லைன் மாதிரி போகணும். இதுக்கு அடுத்த பீட் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு பீடையும் சுற்றி நம்ம கோலம் போடுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு. அங்கங்கே ஓவர்லேப் ஆகும். ஓவர்லேப் ஆனால் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்களா இங்கே ஓவர்லேப் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்த பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா பீட்ஸையும் சுற்றி நம்ம ஜர்தோசி அவுட்லைன் கொடுத்து முடிச்சிடலாம். இந்த ஃப்ளவர் சுற்றி ஜர்தோசி எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து ஒரு கிரெசன்ட் ஷேப்பில் லீஃப் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நம்ம மறுபடியும் ஜர்தோசி ஒர்க் தான் பண்ண போகிறோம். லோடு மாதிரி இல்லாமல் ஃப்ளாட் லோடு. ஸோ அந்த லீஃபோட டிப்பில் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு குட்டி பீஸ் ஜர்தோசி, எல்லாமே குட்டி குட்டி ட்ராயிங்ஸ், அதனால் சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது மாதிரி ஒன்று வச்சுட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. அதாவது கிரெசன்ட் ஷேப்போட இன்னர் சைட் இந்த வளைவு இருக்கு இல்லையா, உள்பக்கமான வளைவு, அதில் சின்ன பீஸ் வச்சுட்டு லாக் போட்டுட்டு திரும்ப மேலே போயிட்டு அங்கே ஒரு லாக்கு, அப்புறம் அடுத்த பீஸ் ஜர்தோசி. ஸோ உங்கள் லீஃபோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசியோட சைஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். மறுபடியும் ஒரு லாக்,
திரும்ப மேலே இதே மாதிரி இந்த மாதிரி கிராஸாக வச்சு இந்த கிரசன்ட் லீஃப் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ நம்ம இந்த குட்டி ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட் ஒர்க் பண்ணி ஒரு லீஃப் ஃபில் பண்ணோம் இல்லையா, அதுக்கு அவுட்லைன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், ஜரி அவுட்லைன். ஸோ அந்த ஃபில்லிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். இந்த லீஃபோட ஷேப்பே கொஞ்சம் வித்தியாசமாக வரைஞ்சிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்லைனும் கொடுக்க போகிறோம். இப்போ அந்த லீஃபோட டவுன் டிப்லேருந்து எடுத்துகிட்டு ஜரி எடுத்துருக்கோம். ஒரு சிங்கிள் த்ரெட் செயின் ஸ்டிச் போடுறோம். கரெக்டாக அது ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா இறுக்கி அவுட்லைன் கொடுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபில்லிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுக்கும்போது அந்த ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். அந்த நம்ம லோடிங் ஸ்டிச்சோ இல்லை பட்டன் ஹோல் ஸ்டிச்சோ பண்ணும்போது ஒரு சின்ன ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி தோணும் நமக்கு அந்த ஓரத்தில். பட் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கவர் ஆகிடும். அதாவது அவுட்லைன் வந்து ரெண்டாவதாக கொடுக்கும்போது ஃபில்லிங் முடிச்சுட்டு அவுட்லைன் கொடுத்தா அதெல்லாம் கூட கவர் ஆகிடும். ஒரு சிலருக்கு அந்த ஹோல்ஸ் கம்மியாக இருக்கும், ஒரு சிலர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த ஹோல் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வந்து கவர் ஆகிடும். அண்ட் ஷார்ப்னஸ் வந்து நல்லா கொடுக்கலாம் நம்ம வேணுங்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா வளைச்சி இதை ஒட்டியே கொண்டு போயிடலாம். ஸோ ஷேப்பும் கிடைக்கும், ஃபில்லிங்கும் நீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து இந்த பார்ட், இந்த லீஃபோட இந்த பார்ட்டோட உள்பக்கம் வரைக்கும் கொண்டு போயிட்டு ஒரு நாட் போட்டுடலாம். இங்கே வரைக்கும் போயிட்டு ஒரு நாட் போட்டுட்டு மிச்சம் இருக்கிற போர்ஷனை அப்படியே ஃபுல் அவுட்லைன் கொடுத்து முடிக்கணும். நாட் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல இது வந்து ஒரு கிரசன்ட் லீஃப் மாதிரி இருக்கும், இந்த ஒரு போர்ஷன் மட்டும். ஸோ அது வந்து மறுபடியும் இதே மாதிரி குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸ் போடுங்க. போட்டு அந்த ஷேப், அந்த கிரசன்ட் ஷேப் அழகாக எடுக்கிற மாதிரி. இப்போ நம்ம ஸ்டிச்சிங்கோட முடிச்சிருக்கோம், ஆனால் நான் ஷேப் எடுக்கிறது பாருங்கள், ஒரு ஸ்டிச் வெளியே வரைக்கும் போகிறேன். அப்படி பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி இந்த லீஃபையும் போட்டு ஃபுல்லாக முடிச்சிடலாம். லாஸ்ட்டாக இதில் நடுவில் ஒரு பெரிய ஃப்ளார் வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த பேட்ச் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேட்ச் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ அந்த பெரிய ஃப்ளார் பேட்ச் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து நான் ஒரு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து கோல்டன் கலர் லைனிங் கிளாத். கோல்டுனா என்ன, அது ஒரு சாண்டல் மாதிரி கொஞ்சம் டார்க் கோல்டு. இது வந்து ஒரு காமனான கலர். எந்த மாதிரி ஒரு பேட்ச் நீங்கள் பண்ணுறீங்க, எந்த கிளாத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த கலர் வந்து கொஞ்சம் காமனான கலர்ஸ், அதனால் இது யூஸ் பண்ணேன். எப்படின்னா நம்ம ஜரி அவுட்லைன் கொடுப்போம் இல்லையா, அதனால கோல்டன் கலர் மேட்ச் ஆயிடும். ஒருவேளை நீங்கள் வந்து ஜரி அவுட்லைன் இல்லாமல் வெறும் த்ரெட்ஸ் ஆர் பீட்ஸ் வச்சு பேட்ச் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பிளவுஸோட கலருக்கு மேட்சிங்காக லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. நான் எதுக்காக லைனிங் எடுக்கிறேன்றதுனா வந்து இது வந்து காஸ்ட் வைஸ் கம்மி லைனிங் கிளாத்துங்கிறனால, அதனால அதை எடுத்திருக்கேன். சம்டைம்ஸ் நம்ம டாசல்ஸ் பண்ணுவோம் இல்லையா பேக் நெக்கு, அதெல்லாம் ப்ளவுஸ்லேயே போட்டலாம். ப்ளவுஸில் ஸ்பேஸ் இருந்தால் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு லைனிங் கிளாத் எடுத்து அதில் ஒர்க் பண்ணலாம். நான் இதில் வந்து குட்டி குட்டி கர்தானா பீட்ஸ் எடுத்திருக்கேன். 14/0 கர்தானா பீட்ஸில் ஒரு 4 பீட் எடுத்து இந்த ஃப்ளவரோட சென்டர், ஒரு பெட்டலோட சென்டர் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கீழே ஒரு லாக் போட்டு திரும்ப மேலே போயிட்டு மேலேயே அதே மாதிரி ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் ஒரு 3 பீடு, மறுபடியும் கீழே ஒரு லாக், அடுத்து இந்த சைடு மேலே லாக். இது வந்து சாட்டின் ஸ்டிச் தான் பண்ணுறோம் நம்ம. அதுவே வந்து ஒரு ஃப்ளவரோட பெட்டல் ஷேப்புக்கு பண்ணுறோம். ஸோ இந்த பக்கம் மறுபடியும் ஒரு 3 பீட் போட்டுட்டு ஒரு லாக்கு, திரும்ப இங்கே வரைக்கும் போயிட்டு இந்த பக்கம் ஒரு 2 பீடு. இந்த பீட்ஸோட கவுண்டெல்லாம் உங்கள் ஃப்ளவரோட சைஸை பொறுத்து மாறும். நீங்கள் என்ன சைஸில் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பீட்ஸோட கவுண்ட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து 2 பீட் மட்டும் போட்டு இதை முடிச்சிடலாம். ஒரு பெட்டல் முடிஞ்சிட்டு இந்த சைடு ஒரு 2 பீட் போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த 5 பெட்டலையும் முடிச்சுட்டு ஜரி அவுட்லைன் போடணும். போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ நம்ம லைனிங் கிளாத்தில் ஃப்ளவர் பேட்ச் ரெடி பண்ணோம்ல, ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணோம், அதை வந்து பேட்சாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சைடில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கர்தானா போட்டுட்டு அப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சைடில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேட்ச் தான் வந்து நம்ம இந்த ஃப்ளவர் இருக்கிற இடத்துலலாம் வைக்க போகிறோம். இங்கே கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் இல்லை, இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப்பு, அப்புறம் இந்த இடத்துல அந்த மாதிரி எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஃப்ளவர் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இதை அட்டாச் பண்ணுறதுக்கு நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து நான் சின்ன சைஸ் நீடில் எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து கோல்டன் கலர் த்ரெட் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணான்றதை காட்டுறேன். இந்த ஃப்ளவர் வந்து சென்டரில் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணணும், சைட்ஸில் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டாம். அப்படின்னா தான் வந்து ஒரு 3D லுக்கில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நார்மல் த்ரெட் அண்ட் நீடில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது எதுக்காக நம்ம பேட்சாக பண்ணுறோம் அப்படின்னா,
இப்போ நான் இது வைக்கும் போது பாருங்களேன், இந்த லீஃபுக்கு மேலே தான் இந்த ஃப்ளவர் வச்சிருக்கேன் நான். நீங்கள் டேரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் டேரெக்டாகவும் ஒர்க் பண்ணலாம். பட் இந்த லீஃபுக்கு மேலே இந்த ஃப்ளவர் வர மாதிரி அந்த லுக் வராது. அதுக்காக தான் நம்ம பேட்சாக செய்கிறோம். அப்போ தான் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த பெட்டல்ஸ்க்கு நடுவில் இந்த இடத்துல ஸ்டிச் போடுங்க. பெட்டலோட எண்டில் ஸ்டிச் போடாதீங்க. வெறும் சென்டரில் மட்டும் ஸ்டிச் பண்ணாலும் ஒரு மாதிரி தூக்குன மாதிரி ஆயிடும். ஸோ ஒரு 2 பெட்டலுக்கு நடுவில் இருக்கிற அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு இது மாதிரி ஒரு 2-3 இடத்துல ஸ்டிச் பண்ணால் போதும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது அப்ளிக் ஒர்க் மாதிரி ஆகிடும். அப்படியே இது ஃப்ளாட் ஆகிடும். கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கணும் அப்படின்னா அங்கங்கே மட்டும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எங்கெல்லாம் கேப் விட்டுருக்கோமோ அங்கெல்லாம் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் பேச்சஸ் செஞ்சு அட்டாச் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். அண்ட் இந்த பேச்சஸ் நான் இப்போ காட்டியிருக்கேன் இல்லையா, இது மாதிரி பேச்சஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணுறோம். நம்ம சீனி பாசி ஆன்லைன் ஸ்டோர் இருக்குல்ல, அதோட கேட்லாகில் பார்த்தீங்கன்னா அதோட சைஸு அண்ட் அதோட கலர்ஸ், என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சீனி பாசி கேட்லாகில் பாருங்கள். சீனி பாசி நம்பர் வந்து வீடியோ கீழே வரும், அதுவும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்ம கேப் விட்ட இடத்துலலாம் அந்த குட்டி குட்டி ஃப்ளவர் பேச்சஸ் ஃபுல்லாக வச்சு அடிச்சு முடிச்சிட்டோம். அது மாதிரி கொஞ்சம் இந்த இடத்துல லைன்ஸ் போட்டிருந்தேன். அந்த லைனில் வந்து கர்தானா பீட்ஸ் வச்சுருக்கேன். இடையில வந்து ஒரு நம்பர் 2 மோத்தியும் ஒரு சக்கரி வச்சு அதில் ஒரு ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் இந்த இதில் வந்து இடையில அங்கங்கே ஒரு குட்டி குட்டி கர்தானா வச்சு கொஞ்சம் ஃபில்லிங்காக ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப க்யூட்டாக அழகான ஒரு ப்ளவுஸ் ரெடியாக இருக்குது. அண்ட் லைட்டாக ஒரு 3D எஃபெக்ட்டில் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு 3D பேட்ச் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதோட பேக் நெக் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ பேக் நெக்கில் வந்து ஒரு லைட்டாக லீஃப் ஷேப் மாதிரி போட்டிருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டில் 2 ஜரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு த்ரெட் வச்சு லோட் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஸ்லீவில் போட்டிருந்த அதே லைனாக போட்டிருந்தோம், அந்த லைனே ஒரு 3 லைன் போட்டுட்டு அங்கங்கே ஒரு ஃப்ளவர் பேட்ச் வர மாதிரி வச்சுருக்கோம். சென்டரில் ஒன்று, சைடில் 2. ஸோ பேக் நெக் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக இருக்குது. அண்ட் டாட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா வச்சுருக்கோம். டாட்ஸில் வந்து ஒரு ரிங் வச்சு அதில் ஒரு ஜர்கான் ஸ்டோன், அப்புறம் ஒரு சின்ன ரவுண்ட் பீடும், அப்புறம் ஒரு சுகர் பீடு, இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.